எஸ்பி சேகர் பேசின தற்குறித்தனமான விஷயத்துக்கு ஒரு பதில் தான் இந்த வீடியோ. முதல்ல நமக்கு சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம முதல்ல பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோடைய வேலை. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் லைட் வைக்கணும். நைட் டைமில் எல்லா விஷயத்தையுமே செக்ஷுவலாக பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அவங்க உருவாக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளோ? 10 கோடி பேர். நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்க 3 தான் நடந்திருக்கு, 4 தான் நடந்திருக்கு, 3 தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு, 4 தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு, இன்னும் நிறைய விஷயம் ரிப்போர்ட்டே ஆகாமல் இருக்குது. பெண்கள் இதில் எந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டிருக்காங்களோ அதே அளவு ஆண்களும் அவஸ்தைப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆண்கள் சம்மந்தமான விஷயம் எதுவுமே ரிப்போர்ட் ஆகலை, சுத்தமாக ரிப்போர்ட் ஆகலை. லேடிஸுங்களாவது ரிப்போர்ட் ஆகிருக்கு, இது சுத்தமாக ஆகலை. ஓகேவா? அதுக்குன்ட்டு இதெல்லாம் நடக்கலை அப்படின்ட்டு ஒன்று கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? ஏன் நிறைய கப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதருக்குள்ளே போகிறாங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி தேவை. அவங்க வெளியில் நின்று ரோட்டில் பப்ளிக் பிளேஸில் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டாரிங் லுக் இருக்கும், அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறாங்க. அதனால கொஞ்சம் புதர் இல்லைன்னா ஓரமான இடம், ஒதுக்குன தெரு, அந்த மாதிரி இடத்துல போய் தான் நின்று அவங்க லவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் ட்ரிங்க்ஸ்லாம் அடிப்பாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிற நபர்கள் எப்படின்னா அவங்க சரக்கு அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் மட்டும் அங்கே இங்கே கொஞ்சம் சீன் பண்ணி சவுண்டு போட்டுட்டு மற்றபடி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அது ஒன்றும் அவ்வளோ அன்சேஃபான இடம் கிடையாது. இப்போ கொஞ்சம் அன்சேஃபாக இருக்குது. அண்ட் ஒரு பொண்ணு அந்த புதற்குள்ளேயோ இல்லை ஓரமான ஒரு இடத்துலையோ நின்னா அந்த பொண்ணு இப்படி தான் பண்ணுவா, அவள் எல்லாத்துக்கும் தயாரானவ அப்படின்ட்டு யாரும் முடிவு பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது தான் சொல்ல போகிறேன். ஒரு இடம் சேஃபாக இல்லைன்னா அது எப்படி சேஃப்டியாக ஆகுறது தான் பார்க்கணும், தவிர்த்து அங்கே ஏன் போனேன், அங்கே போகும்போது நீ ட்ரெஸ் அவுத்தியா இல்லையா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தேவையில்லாத ஒரு கேள்வி.